டே எத்தனாவது டே? டே 6. நாங்கள் வந்து சிசிஆர்ஐ போகிறோம். சிசிஆர்ஐ போகிறதுக்கு முன்னாடி இதுதான் காஃபி பீன் காஃபி கொட்டை அது வந்து சொல்கிறாரு. காஃபி பழம். நாங்கள் வந்து சிசிஆர்ஐ போகிறோம், சென்ட்ரல் காஃபி ரிசர்ச் இன்ஸ்டியூட். அது போகிறதுக்கு முன்னாடி கடைசி நாள் பூவா சாப்பிடுவோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி காலை உணவு சாப்பிட்லான்ட்டு வரோம். நேற்று நிறைய அத்திப்பழம் சாப்பிட்டோம், அதுன்னு சொல்லி காட்டுக்கிறானு. சாப்பிட போகிறோம், சிசிஆர்ஐ போகிறோம். ஸோ சொல்லுங்கள். அவன் எங்கடா விளாகில் வரான்? நான் தானடா டெய்லி பேசினுக்கிறேன் கண்டென்ட்டை. ஆனால் சேனல் அவருது, அவர் போட்டிருக்க சட்டை அவருது தான், அது உள்ளே இருக்கிறது நான். ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபுல்லோ. அந்த ஜேஆர்எஃப் வந்து அவருக்கு யாரும் கொடுத்தாரு, அவர் எங்களுக்கு பாஸ்மா கொடுத்தாரு. பாஸ்மாவான்னு தெரியல, 1 month கொடுத்தாரு. 1 month கொடுத்தது நாங்கள் எடுத்துக்கிறோம். 1 month கலந்த தேன் விஷத்தேன்னு பார்த்துக்கோங்க. தேன் எந்தளவுக்கு கொடுத்தாரு? ஆனால் நல்லாவே இல்லை. ஏன்டா தேனே நல்லா இருக்கும். சக்கரை பவுடர் அப்படி தான் குடிக்கல. என்னடா ஃப்ளாஷ் போட்டு தம்பி நக்கிடு பார்த்துட்டாரு. இப்படிதான் இருக்கும் தேனு. இதுதான் தேன் இருக்கும். ஆக்சுவலாக இது மழை தேன் தான். ஆனால் வந்து நம்ம கடையில் வாங்குற தேன் தான் நல்லா இருக்குது. என்ன பண்ணுறது? இவ்வளோ பேசணும், மைக்கில் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகலாம் தான் பிரச்சனை. திரும்ப அந்த ஃபோன் ஏறா, ஃபோன் எகிர்றோண்டா. அவனும் திருந்தலாமாம்மா, அவன் போயினே இருக்கிறான் காஃபி போட்டு. இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் மேலே ஏறிப்போமா? இப்போ நாங்கள் காஃபி கொட்டை விட போகிறோம். காஃபி கொட்டை தொட்டை நம்ம பேசுவோம். வந்தாச்சு. மேலே வந்து ரெசார்ட் மாதிரி வந்து ரெசார்ட்டுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். விடுதலை போகிறோம், வழி காஃபி கொட்டை அப்படின்னு போகிறோம். நாங்கள் வந்து சீன் போடுறோம்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உண்மையிலே இது எங்கள் சட்டையெல்லாம் நாசம் பண்ணுது. எல்லாம் ஈரமாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா காஃபி கொட்டை. இதை பற்றி நேற்று வீடியோ போட்டால் பார்த்தவங்களே கீழே ஃபுல்லாக பாசி நெறிட்டோன்றத விட உள்ள வேலை செய்கிறவங்களோட கொட்டை இருப்பிடம். சோலார் அண்ணாச்சி இங்கே அதான்டா இது. கை வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. கை வைக்கணும். இது வெரைட்டி பிலிப்பைன்ஸ் வெரைட்டி நினைக்கிறேன். பிலிப்பைன்ஸ் வெரைட்டி ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படி சொல்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும்டா, கை வச்சா போட்டுருவாங்க குமார். ஆஃப் பண்ணிடலாம், கிளாஸ் போவோம். இது வந்து மல்டிபிள் டயர் கிரவுண்ட் அண்ணாச்சி. போர்ஸை சுற்றுவான். சுற்றும் போது என்ன ஆகும்னா, இந்த விதையை வந்து பார்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, காப்பி எடுத்துக்கல, அந்த எங்கே பார்த்து நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த பழத்தை வந்து பிதுக்குனா வந்து தொலி வந்து இங்கிட்டு இப்படி பல்ப் பண்ணும்போது இந்த இதில் ப்ரெஸ் ஆகி இந்த தொலி உரம் இங்கிட்டு வந்துடும். தொலி இங்கிட்டு வந்துடும், விதை இதில் விழுந்துடும் இல்லையா. இந்த மாதிரி விதை வந்து அங்கிட்டு வந்துடும். அந்த விதை வரும்போது எப்படி இருக்கும்? பழம் யாரும் பார்த்துருக்கீங்களா? இல்லை. உள்ளுக்குள்ளே வந்து என்ன இருக்கும்? மீசிலேஜ் இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். இந்த வலுவலுப்போடு நம்ம ட்ரை பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்? ஃபெர்மெண்டேஷன் அளவு பண்ணணும்.
ஃபெர்மெண்டேஷன் அலோவ் பண்ணால் தொட்டியில் வச்சுருப்பாங்க, எல்லாமே தொட்டி வச்சுருப்போம். அந்த தொட்டியில் அள்ளி கொண்டு போய் அதை போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஓப்பன், அதாவது ஏரோபிக் அண்ட் ஏரோபிக்கும்பாங்க. அதாவது ஏரோபிக்னா காற்றுல வந்து அப்படியே ஃபெர்மெண்டேஷன் வருது. ஏரோபிக் வந்து ஸ்பெஷாலிட்டி காஃபிக்கு அந்த மாதிரி வரும்போது சாக்கில் கட்டி வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 மணி நேரம் 60 மணி நேரம் கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் வந்து அது வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப கூடுதலாக போகுது. ஸ்பெஷாலிட்டி காஃபிக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது அதாவது காஃபி ரிசர்ச் போர்டு வந்துட்டோம். வந்து கீழே ஹெட்டை பார்த்தோம். வேணாம், அவங்க சம்பவம் வந்து பேச வேணாம், அது பேச வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இவர் சார் பேர் என்னது? ரவிச்சந்திரன் சார் வந்து பார்த்தோம். போனார். ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக கொஞ்சம் எல்லாருக்கும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்து நல்லா போயிடுச்சு. தேவையெல்லாம் பேசணும்னா வாயிலே வச்சுருவோம். 18+ வீடியோ கவராவில் எட்டி போ. நான் சாவ போகிறோன்னு நீங்கள் நினச்சிட்டுருதா? அங்கே வந்து போகும்போதே இவ்வளோ வந்து எது எடுக்கலாம்னு சொன்னாங்க. எடுத்தாச்சு. ஒருத்த வீடியோவில் பண்ண தெரியுமா? எடுத்தாச்சு. வந்தாலே டூல்ஸ் அது நல்லா இருக்காதுடா. நான் ஏன்டா தின்ன காஃபி பழம்டா. காஃபி கொட்டையை சாப்பிட்றாரு. பழம் மேலே மியூசில் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்றும் டேஸ்ட் இல்லை. திரும்பி சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? ஏச்சும் யூஸ்ஃபுல்லாக பேசுங்கடா. நாங்களே யூஸ்லெஸ் வாய்ஸ் தான் பாருங்க. காஃபி கொட்டைக்கு தொட்டிங்கடா. கொட்டை விழுந்துருச்சு, அதை எடுத்துட்டாரு. காஃபி கொட்டையை கொட்டை இல்லையா? 3 கொட்டைடா. அநியாயமாக வேஸ்ட் பண்ணிட்டோம்டா. சரி பரவாயில்ல, அப்படி தூக்கி போட்டால் முளைச்சிடும். இல்லை இப்படி போடல, கொட்டை முளைப்பாரு. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோல் கடிக்கும் போது இனிப்பாக சுற்றி வந்து பேசு ப்ரோ. மற்றபடி உள்ள ஒன்றும் இல்லை சொல்லிக்கிறோம். இல்லை இன்னும் நல்லா பழுத்து இன்னும் நல்லா பெருசாச்சுன்னா நல்லா இருக்கலாம். நாங்கள் சாப்பிட்டது பார்த்தோன்னா இதுதான் டேஸ்ட்டு. நேற்று யாரோ சாப்பிட்டாங்கடா. நேற்று இலக்கியம் சாப்பிட்டான். இந்த மரம் நல்லா இருக்குடான்னு எவ்வளோ கேட்குறீங்க? வேறு என்ன சொல்கிறது? போதும். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி போர்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு முருகர் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் சாப்பிட்றதுக்கு போகும்போது இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோம். பயங்கரமாக இருக்குது. ஆமாம், ஆனால் இது கேமராவில் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரில, நேரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து எந்த அளவுக்கு டென்ஷனான பர்சனே ரிலாக்ஸ் ஆகிறாருன்னா, இவர் 2 நாளாக சாப்பிடாம கொள்ளாமல் மூஞ்ச உருன்னு காட்டுற பர்சனே இன்றைக்கி பல்ல கடிச்சிட்டு இங்கிலீஷ்னு வராரு. அப்பயே தெரிஞ்சுக்கோங்க இந்த வியூ பாயிண்ட் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும்ன்ட்டு. சொல்லுங்கள். அன்னைக்கு ஒரு பற்றி அதான் நீயே சொல்லு. அந்த நாய் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, அந்த நாய் பார்த்தீங்கன்னா பொண்ணு பின்னாடி இது பொம்பளை பிடிக்கணும். ஆரம்பிச்சியா? ஸோ காஃபி போர்டு பார்த்துட்டு சாரை பார்த்துட்டு நேராக வந்துட்டோம். வந்து நாங்கள் மேலே முருகன் கோயில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்துக்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா 2600 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த ஆதிவாசிகள் கட்டினது மனிதர்கள் குடியிருப்பு. ஃபைனலாக எங்களோட பூர்வீகத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஆதிவாசி மாதிரி சத்தம் போடுங்கடா. ஏய் உடச்சிடாதீங்க. பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடி முருகன் கோயில் மேலே வந்து சாப்பிடும்போது பாலமுருகன் ஆலயம் எல்லாம் முருகன் தாண்டா சாமி. சரி, பாலமுருகன் ஆலயத்தில் வந்து சாப்பிட்டு படுத்துட்ருக்கோம். காஃபி ஸ்டேஷன் பார்த்துட்டு படுத்துனுக்குறோம். பேரிக்காய் மரம் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. சூப்பராக இருக்குது சுச்சுவேஷனு. எங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக மட்டை ஆகிட்டானுங்க 2 பேரும். அது எப்படி சொல்கிறதுனா ஒரு இனிமையான தென்றல் பாருங்க, சாரல் மலை எல்லாமே அங்கே இருக்கிறானுங்க. நண்பர்களே ஹாய் சொல்லுங்க. நண்பர்களே ஹாய். இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா முருகர் கோயில் இருக்கோம். சாப்பிட்டு வந்து வாய்ஸ் கேட்காது ப்ரோ. கை மட்டும் ஆட்டுங்கடா, அதுவே போதும்டா. கையை மட்டும் ஆட்டினாலே போதும், வேற ஒன்றும் ஆட்ட வேணாம். வேறு எதுனா ஆட்டினா தப்பாக புரிஞ்சுக்கலாம். வச்சிருக்கா சார்? திருட்டு பலாப்பழம்
ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் போஸ்ட் ஹார்வெஸ்ட் அன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்கு சாப்பிட ஹார்வெஸ்ட் பண்ணதாங்க கம்ப்ளைண்ட் பண்றான். இவர் தான் தூக்கின்னு வந்தார் பலாப்பழத்தை ஹார்வெஸ்ட் பண்ண பலாப்பழத்தை இவரும் தூக்கிட்டு வந்தார். அவார்டு கொடுங்க. இன்னொரு பலாப்பழம் மிஸ்டர் பிரவீன் அருவா ரெடி எண்ணெய் போட்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணாமல் சாப்பிட போகிறோம். இதுக்கு அடுத்த ஷாட் சாப்பிட்ற மாதிரி காட்டுறேன். பாய். ஓம் சக்தி. ஓம் சக்தி. சொல்றாரு நல்லா தான் இருக்கு. ஏன்டா போய் பண்ணுறாரு? நல்லா சார் என்ன சொல்றாங்க தண்ணி தண்ணியா இருக்கு தானே கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப இதுல நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா. இது வந்து இந்த இது மட்டும்தான் வேலைக்கும். அதுல அறுத்துருவா அதை கட்டாக்கும். கிடைக்குதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு 1-2 எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு போறீங்க. காலைல தீ கொட்டும் போது அப்படியே பட்டியை போட்டு ஆமாடே நிறைய திண்டு வயிறு வலிக்குது அது வலிக்குது. நாளைக்கெல்லாம் சாப்பிட முடியாது. ஆல்ரெடி இன்னைக்கு அவன் இங்க இருக்கிறதுக்கே வாங்கிருக்கணும். இந்த கொட்டையை எடுத்து சுட்டு சாப்பிடலாம். சார் காலையில் வயிறு வலிக்காது. எல்லாம் இது ஊற்றி பெட்ரோல் ஊற்றி ஃபஸ்ட்டான் ஐபோன் வைக்கிற படம் பார்த்தேன். கொட்டையில எடுத்து ஒரு பேப்பர் வேற இது எனக்கு கோமலை போட பிடிக்காது. அது வெயிச்சு காய வச்சுட்டு சாப்பிட்டா முறுமுறுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவிச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். அவிச்சு முறுமுறுன்னு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். அப்படியே சாப்பிட்டா ஒரு வாசனை வர மாதிரி. இது குழம்பு சாப்பிட போகிறோம். முடிச்சிட்டோம்ல.